படிப்பில் வீக்காக இருக்குது, படிப்பில் 2 சப்ஜெக்ட் கம்மியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த சாதகர் சொல்லுவார், எனக்கு படிப்பே வரலைங்க, நான் ஏதாவது வேறு வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஐடி இந்த மாதிரி வேறு எதுவும் போகிறதுக்கு விருப்பம் இல்லாதவங்க வந்து இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்டது, இந்த ஒயரிங் வேலை, வீடு பில்டிங்கில் வந்து அதாவது எப்படின்னா சிவிலில் வந்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் அந்த வேலை பார்க்குறாங்க, இல்லை எலக்ட்ரிக் கடை வைக்கிறாங்க, எலக்ட்ரிக் பொருள் விற்கிறது, வாங்கிறது, வியாபாரம் பண்ணுறது, அந்த மாதிரி எலக்ட்ரிஷனாக இருக்கிறது, அதெல்லாம் பார்த்திங்கன்னா சாதகத்தில் பார்த்தா அவங்க அந்த பசங்களும் அப்படியே கேட்பாங்க. எனக்கு இல்லை, நான் இந்த மாதிரி ஒருத்தர் தெரிஞ்ச ஒரு எலக்ட்ரிக் வேலைக்கு போயிட்டுருக்காரு, நான் அங்கே அவர் கூட போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். அது சாதகத்தில் பார்த்தா வருமானா சாதகத்தில் கண்டிப்பாக வரும். அதாவது செவ்வாயும் ராகு சேர்ந்துருக்கிறாங்க, சூரியன் பார்க்குறாரு அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்படுது. கண்டிப்பாக அந்த வீடு ஒயரிங் பண்ணுறது சம்மந்தப்படுது, சிவில் சம்மந்தப்படுறதில்லை, இந்த இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஈடுபாடு அதிகமாக இருக்கும், மனநிலை அந்த மாதிரி. ஏன்னா ஒரு கிரக சேர்க்க கிரக பார்வைன்னு சொல்லும் போதே கிரக சேர்க்க கிரக பார்வையிலே அவங்க என்ன வேலை என்ன தொழிலுக்கு போவார் அப்படின்னு சொல்லி போகலாம். அதை செவ்வாயும் ராகு சேரும்போது வந்து அந்த எலக்ட்ரிக்கல் அந்த மாதிரி எண்ணத்தில் வந்து அவங்களுடைய மனநிலையே போய்ட்டுருக்கும், எண்ணங்களே அப்படி தான் போய்ட்டுருக்கும். படிப்பில் இன்ட்ரெஸ்டே இருக்காது. +2 முடிப்பார், எனக்கு வேண்டாம், எனக்கு இதுக்குமே நான் படிக்க விரும்பலை, என்ன எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டது பண்ணுறேன், இல்லை அதை படித்து எனக்கு நான் ஏதோ கடை வச்சுக்கிறேன் அப்படி தான் அவருடைய எண்ணம் மனநிலையெல்லாம் வரும். அதுக்கு வந்து இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு சாதத்தில் கிரக சேர்க்கைன்னு ஒரு ஒரு அதாவது கிரக சேர்க்கையிலே ராகு செவ்வாய் சேரலாம், சூரியன் பார்க்கலாம். இவங்கெல்லாம் வந்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் அந்த மாதிரி துறையில் தொழில் பழகி வேலை பார்த்து பில்டிங் பிடிச்சி சம்பாதிக்கிறவங்க நிறைய பேர் நான் எனக்கு தெரிஞ்சு சாதகத்திலே பார்த்துருக்குறேன். அதே நேரத்துக்கு பாருங்கள், இப்போ இந்த 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 கிரக சேர்க்கையில் அப்படி இருந்தாலும் சில பேர்த்துக்கு வந்து எப்படின்னா ராகு திசை ஓடும் போதும் அப்படி தான், அந்த மாதிரி பிரம்மாண்டமான ஒரு வேலை பார்க்கணும், செய்யணும், பேரும் போல் வரணும்னு ஆசை வரும். செவ்வாய் பார்வை, ராகு திசை ஓடுது, செவ்வாய் பார்வை அப்படின்னாலும் அந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்டது பார்ப்பாங்க. அதே மாதிரிக்கு சூரியன் பார்வையில் இருக்கும்போது அந்த மாதிரி தான் ஒரு எண்ணங்கள் மனநிலையெல்லாம் வரும் ஒரு மனிதனுக்கு. இப்போ ஒரு மனிதன் ஜனன காலத்தில் பிறக்கிறார், அவர் வந்து திசை வந்து இப்போ ஒரு வருஷ பிரகாரம், இப்போ சாஸ்திரத்தில் பார்த்திங்கன்னா வருஷ பிரகாரம் திசை ஓட்டுற கிரகங்கள் இருக்குது. அப்போ அந்த வருஷ பிரகாரம் திசை ஓட்டுற கிரகங்களை கணக்கெடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு 10 குடையின் திசை ஓடுதா, 6 குடையின் திசை ஓடுதா, 6 குடையின் திசை ஓடுதுங்க, செவ்வாய் திசை ஓடுது, எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்டது பண்ணலாம். 10 குடையின் திசை ஓடுது, ராகு திசை ஓடுது, அப்போ சூரிய திசை ஓடுது. இப்போ பாருங்கள், இந்த டயத்தில் பாருங்கள், இப்போ அவங்க 2 கோர்ஸ் கூட படிச்சிருப்பாங்க, படித்த படிப்புக்கு வேலை இல்லைன்னு சொல்லி எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்டது போய் கற்றுக்கிட்டு இருப்பாங்க. என்னங்க நீங்கள் இப்போ எவ்வளோ படிச்சிருக்கிறீங்க, நீங்கள் இந்த வேலைக்கு போகிறீங்கன்னு கேட்டால், இல்லைங்க அதில் எனக்கு மனசுக்கு பிடிச்சதும்பாங்க. அதே செவ்வாய் திசை ஓடும் போதும் ராகு திசை சூரிய திசை ஓடும் போதும் அந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டது அவங்களுக்கு ஈடுபாடு வரும். இப்போ ஒரு மனிதனை நீ எடுத்து பாருங்கள், காலையில் எழுந்திரிக்கார், அவருக்கு பல புத்தி பல யோசனை ஓடிக்கிட்டே இருக்கும், அப்படியே ரன் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ அந்த பல புத்தி பல யோசனை ரன் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சில பேர்த்துக்கு அந்த அவங்க வாங்கி வந்த வரம் அந்த கிரக பலன், அந்த கிரகம் வந்து அப்படியே ஒரு செகண்ட் மாறும்போது அவங்களுக்கு என்ன மாதிரி மனநிலை அந்த கிரகம் தான் கொடுக்கும். இதுதாங்க சாதகம். அப்போ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் படிக்கலாமா, அந்த வேலையை ப்ரைவேட்டில் கற்றுக்கிட்டு போய் செய்யலாமா, அப்படி லைசன்ஸ் எடுத்து செய்யலாமா அப்படின்னு கேட்டாலே ராகு செவ்வாய் சேர்ந்துருக்கணும், சூரியன் பார்த்துருக்கணும். அப்போ அந்த அது இல்லை 11ஆம் இடத்துல வந்து செவ்வாயும் ராகு இருந்தாலுமே அவங்களுக்கு இப்போ 3, 6, 11 வந்து பாவகிரகம் நல்லது பண்ணுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி 11ஆம் இடத்துல ராகு செவ்வாய் சேர்ந்துருந்தாலும் எலக்ட்ரிக்கல் அந்த மாதிரி துறையில் வந்து இவங்க போய் செய்ப்பாங்க. வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 10 24 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. வாழ்க வளமுடன்.